வார விடுமுறை நாளான இன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிங்கேஷ். வணக்கம் லிங்கேஷ், விவரங்களை வழங்கலாம். சாரா, தென்னகத்தின் காட்சி என்று அழைக்கப்படும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்ல நாள்தோறும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சு வராங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா அங்குள்ள அக்னி தீர்த்த கடல்ல புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அருகில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று சுற்றி பார்த்து செல்வது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில நேற்றும் இன்றும் விடுமுறை தினம் என்பதால ராமேஸ்வரத்துல இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க. வழக்கத்தை விட கோவில், அக்னி தீர்த்த கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. வெளியூர்களில் இருந்து வந்துள்ள பக்தர்கள் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்து விட்டு கோவிலில் உள்ள 21 தீர்த்த கிணறுகளில் நீராடி ராமநாதசாமி, பர்வத வர்த்தினி அம்பாவை தரிசனம் செஞ்சு வர்றாங்க. இதற்காக பக்தர்கள் வந்து பல மணி நேரம் நீண்ட வரிசையில காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதே போல ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பேக்கரும்பில் அமைந்துள்ள அப்துல் கலாம் நினைவு மண்டபம், தனுஷ்கோடி, அரிச்சல் முனை கடற்கரை, பிரசித்தி பெற்ற கோதண்டராமர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கூட்டம் அலைமோதி வருகிறது. இதற்காக மாவட்ட காவல்துறை சார்பில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு போலீசார் வந்து பந்தோபஸ்தில் ஈடுபட்டு வர்றாங்க. சாரா, விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.